पूज्याय राघवेन्द्राय सत्यधर्मरथाय च भजतां कल्पवृक्षाय नमतां कामधेनुवे कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமः. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம் பார்த்து வருகிறோம். இப்போ 14வது நாள் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. பகவான் கிருஷ்ணரின் உபாயப்படி இருளை வரவழைத்து எல்லாரையும் கொண்டாட வைத்து இதுதான் சந்தர்ப்பம் என ஜெயத்ரதன் மேல் அம்பு விடும்படி பகவான் கிருஷ்ணன் பணிக்க உடனே ஜெயத்ரதனுடைய தலையை துண்டாடி அது செண்டாடுவது போல் அவனுடைய தந்தையின் தொடையில் விழுவது போல் செய்தான். அப்போ அர்ஜுனன் செய்த பிரதிஜை நிறைவேறியது. இதை துரியோதனனால் பொறுக்க முடியாது நேரா துரோணாச்சாரியாரிடம் வந்து, நீங்கள் இருந்துமா இந்த மாதிரி நடக்கிறது? ஏன்னா பாண்டவர்களை வெல்வது எளிது, ஆனால் எனக்கு சகாயம் என்று சொல்லிக்கொள்ள யாருமே இல்லையே. நீங்கள் கௌரவர்கள் போர்வையில் இருந்து கொண்டு போர் புரிந்தாலும் பாண்டவர்களின் பக்ஷபாதமாக நீங்கள் போர் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கடுமையான வார்த்தைகளால் துரோணருடைய மனதை தைக்க துரோணாச்சாரியாருக்கு ரொம்ப மனசு சங்கடமாக்கி, திட்டம் தீட்டும் போது உன்னுடன் இருந்தார்களே அவர்களையெல்லாம் நீ எந்த கேள்வியும் கேட்பதில்லை துரியோதனா. பகடை ஆட்டம் ஆடுவேன் என்று சொன்ன சகுனி என்னானா? அந்த தீக்கு நெய்யூற்றி அந்த ஆசையை வளர்த்த கர்ணன் இன்று என்னானா? அவனெல்லாம் உன் கண்ணில் தெரிவதில்லை. காலை முதல் கவச்சத்தை தரித்து உண்மையாக போராடும் என்னையே சாடிக்கொண்டு இருக்கிறாய் துரியோதனா. துரோணாச்சாரியருக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிடுது. 15வது நாள் போரினிலே அவருடைய பராக்கிரமத்துக்கு முன்னாடி வேற யாரும் நிற்க முடியல. எதிர் வருபவர்கள் யார் இருந்தாலும் அத்தனை பேரையும் சாய்த்து கொண்டிருந்தார். உதாரணமாக சொல்ல போனால் பால்ய நண்பன் என்று கூறப்படும் திரௌபதராஜன் வந்தான். திரௌபதராஜனையும் கொன்றார். யாரு? துரோணாச்சாரியார். அடுத்து வயது அதிகமான விராட்டராஜன் துரோணரை எதிர்க்க வந்த பொழுது அந்த விராட்டராஜனையும் கொன்றார். இப்படி யாரெல்லாம் தங்களுக்கு எதிராக வருகிறார்களோ ஈவு இரக்கம் இல்லாமல் துரோணாச்சாரியார் பந்தாடி கொண்டிருந்தார். புரிஜித், குந்தி போஜன், இப்படி எத்தனை பேர் துரோணாச்சாரியார் எதிர் வந்தாலும் புரிஜித்தும் இருந்தான், குந்தி போஜனும் இருந்தான். இப்போ என்ன செய்வதென்னே தெரியாத ஒரு சூழ்நிலை. தர்மராஜன் கலக்கமுற்று பகவான் கிருஷ்ணனிடம் கேட்க, கிருஷ்ணன் சொன்னான், நியாயமாக துரோணாச்சாரியார் எதிர் நின்று அவரை வெல்வது என்பது கொஞ்சம் கடினம்தான் தர்ம. ஆனா சில நேரத்தில் சில அதர்ம மார்க்கத்தையும் நாம் கைப்பிடிக்க வேண்டியதாக இருக்கிறது. சரி, அப்புறம் என்ன செய்வது? பகவான் கிருஷ்ணனுடைய வார்த்தைகள் ரொம்ப ரகசியமானது, சூக்ஷ்மம் வாய்ந்தது. அப்பொழுதுதான் பீமசேனன் அஸ்வத்தாமன் என்கின்ற ஒரு யானையை, மாளவ தேசத்து யானை, அந்த யானையை கொன்று வந்திருந்தான். நேரா பீமசேனன் துரோணாச்சாரியாரை பார்த்து அஸ்வத்தாமா ஹதஹா, அஸ்வத்தாமன் இறந்தான் என்றை சொன்னான். ஆனா அந்த வார்த்தையை பெரிது படித்தவில்லை துரோணாச்சாரியார். அப்போ தர்மராஜா, நான் சொல்வது போல் ஒருவேளை நீ சொன்னால் துரோணாச்சாரியார் தன்னுடைய அஸ்திரங்களை விட வாய்ப்பு இருக்கிறது என்று பகவான் கிருஷ்ணன் கூற, நீ ஒரே ஒரு வார்த்தை உள்ளதை சொல்ல வேண்டும். அஸ்வத்தாமா ஹதஹ குஞ்சரஹ, அஸ்வத்தாமன் என்கின்ற யானை இறந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை நீ சொன்னால் துரோணாச்சாரியார் அதை கேட்டு அஸ்திர சஸ்திர தியாகம் செய்வார். நீ சொல்ல வேண்டும். தர்மத்திற்கு ஒரு ஆபத்து என்கின்ற பொழுது நான் சொல்கின்ற ஒரு சின்ன பொய் கூட தர்மமாகிறது. இது பகவான் கிருஷ்ணன் தர்மராஜனுக்கு அறிவுறுத்தியது. ஆனால் ஒன்று சொல்றேன் கேளுங்க. இப்படி சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே
துரோணாச்சாரியார் போர் புரிந்து கொண்டிருக்கும் பொழுதே வானில் பலவிதமான ரிஷிகள் துரோணாச்சாரியார் கண்முன் பார்த்தார். உதாரணத்துக்காக சொல்றேன், விஸ்வாமித்ர ரிஷிகள், வசிஷ்டர், அத்ரி ரிஷிகள், அது மட்டுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா மரீச்சி, ஆங்கீரஸ், இப்படி எவ்வளவு ரிஷிகள் இறைவனை துதித்து கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பேர் துரோணாச்சார் கண்முன் நின்று அவர்கள் சில உபதேசம் செய்தனர். என்ன அப்படின்னா, துரோணாச்சாரியாரே, நீ அதர்ம யுத்தம் செய்து கொண்டிருக்கிறாய். முதலில் நீ அந்த சஸ்திரத்தை தியாகம் செய். நீ செய்வது உனக்கு புகழானது அல்ல துரோணாச்சாரியாரே என்று சகல ரிஷிகளும் அறிவுறுத்தினர். ஏன்னா நீ பிராமணனாக பிறந்து சரி மற்றவர்களை ஹிம்சை செய்து கொண்டிருக்கிறாய், இது உனக்கு புரியவில்லையா? பாருங்க, சிலர் பிராமணராக பிறந்து எந்த விதமான தர்மத்தையும் கடைபிடிக்காதவர்கள் அப்படின்னு சிலர் இருக்கிறாங்க. ஆனா நீயோ உன்னுடைய வறுமை காலத்தில் சிலோஞ்ச விருத்தி அப்படின்னு சொன்னா கீழ் விழுந்த நெல் மணிகள் இருக்கு இல்லையா, அதை பொறுக்கி எடுத்து வந்து அதை சமைத்து நைவேத்தியம் செய்து அதை மட்டும் உண்டு வாழ்ந்த நீ இப்படி அதர்மத்தின் பக்கம் நின்று இத்தனை பேர்களை சூறையாடுவது தர்மமா? முதலில் உன்னுடைய போரை நிறுத்து. அது மட்டுமா அப்படின்னா, வேதங்கள் அந்த சதுர்வேதம் என்று சொல்கிறார்களே அத்தனையையும் நீ படித்து முடித்து அதன்படி வாழ்ந்தவன். அப்போ அப்பேற்பட்டவன் அதர்ம மார்க்கத்தில் இந்த மாதிரி யுத்தம் செய்வது நல்லதாக இல்லை. ஏன்னா நீ அதர்ம மார்க்கத்துக்கு வந்தது உன்னுடைய ஆசையினாலே, உன்னுடைய மகன் மேல் இல்ல அந்த பாசத்தினாலே. முதலில் ஆயுதத்தை விடு துரோணா, உன்னுடைய காலம் முடிந்தது. நீ எவ்வளவு நாள் இந்த உலகத்தில் இருந்து எதை சாதிக்க வேண்டும் என்று நினைத்தாயோ அந்த காலம் முடிந்து விட்டது துரோணா. அது மட்டுமல்ல, இப்பொழுதாவது நீ விழித்து அந்த அஸ்திரத்தை கைவிட்டால் உனக்கு அற்புதமான பிரம்மலோகம் காத்திருக்கிறது என்று ரிஷிகள், எப்பொழுது அந்த ரிஷிகளுடைய வார்த்தையை துரோணாச்சாரியார் கேட்டாரோ மனதில் போர் புரிந்து கொண்டிருக்க அந்த உற்சாகமானது குறைந்தது. அப்போ தர்மர் கிட்ட துரோணாச்சாரியார் கேட்கிறார், தர்மா, பீமன் சொன்னான் ஏதோ அஸ்வத்தாமனை பற்றி, நீ சொல், நான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தர்மனை சொன்ன உன்னை பாருங்க, அவன் தயங்கி பகவான் கிருஷ்ணன் சொல்லிவிட்டானே, வேறு வழி இல்லையே என்று தர்மராஜன் அஸ்வத்தாம ஹதஹ குஞ்சரஹ என்கின்ற வார்த்தையை கூறினார். எப்பொழுது தர்மராஜன் அந்த வார்த்தையை கேட்டானோ துரோணாச்சாரியார் இந்த இடத்துல பாருங்க, உடனே அஸ்திர சஸ்திரங்களை எல்லாம் விட்டு விட்டார். ரெடியா இருந்தால் மரணத்திற்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை பக்தர்களே, மகாபாரதம் ஆழமாக பார்க்க வேண்டும். அப்போ சஜ்ஜனர்களுக்கு எது ஹிதம் ஆகின்றதோ அதுவே சத்தியம். நாம் பேசுகின்ற வார்த்தைகள் நல்லவர்களுடைய மனதை சந்தோஷப்படுத்துவதாக இருந்தால் அது சத்தியம். அப்போ துரோணாச்சாரியார் என்ன பண்றோம், இந்த நேரத்தில் எப்பொழுது அந்த வார்த்தையை தர்மராஜன் பிரயோகித்தான், அவனுடைய ரதமானது 4 அங்குலம் கீழ் சென்றது என்று எழுதுகிறார். உடனே என்ன சொல்றாங்கன்னா, இதுவரை தர்மத்தை காத்து ரட்சித்து வந்த அந்த தர்மராஜனுடைய வாயிலே பொய் வந்ததனால் அந்த ரதமானது கீழே இறங்கியது என்று ஒரு வியாக்கியானம். அது மிக 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 தவறு. எப்பொழுது பகவான் கண்ணன் அஸ்பத்தாம ஹதக குஞ்சரக என்று சொல் தர்மா என்று சொன்னவுடன் அதை சொல்லி இருக்க வேண்டும் தர்மராஜ். பகவானுடைய வார்த்தையிலேயே சந்தேகம் கொண்டு இது சரியா, இது சொல்லலாமா, இல்லை கூடாதா என்று
தர்மராஜன் ஆலோசித்தான் என்றார். பகவான் ஒரு வார்த்தையை சொன்னால் அது சத்தியம், அது வேதம். அதற்கு யோசனை கூட செய்யும் அருகதை நமக்கு இல்லை. ஆனால் அதை சிந்தித்து பார்த்ததனுடைய விளைவுதான் இந்த ரதமானது 4 அங்குலம் கீழ் இறங்கியது. இது போக பாருங்க, அஸ்திர தியாகம் பண்ணார் இல்லையா, உடனே திருஷ்டத்யும்னன் பெரிய கத்தியை எடுத்து கொண்டு வந்தான். கொண்டு வந்த உடனே துரோணர் கண் விழித்து திருஷ்டத்யும்னனுக்கும் துரோணாச்சாரியாருக்கும் மற்றும் யுத்தம் ஆரம்பமானது. தன்னுடைய யுத்தத்தை கைவிடவில்லை. நன்றாக சிந்தியுங்கள். தர்மராஜன் சொன்ன வார்த்தையை கேட்டு யுத்தத்தை கைவிட்டாரா என்றால் இல்லை என்கிறது மகாபாரதம். திருஷ்டத்யும்னன் வந்தவுடனே அந்த அஸ்திர தியாகம் செய்வது போல் இருந்தவர் கண் விழித்து திருஷ்டத்யும்னன் எதிராக யுத்தத்தை மற்றும் ஆரம்பித்தார். இவா 2 பேருக்கும் யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது நேரா பீமசேனன் வந்தான். பாருங்க, பீமசேனன் வந்து துரோணாச்சாரியனுடைய ரதத்தை பிடித்து கொண்டு துரோணாச்சார் கேட்கும்படி சில உபதேசங்களை செய்தான். அந்த உபதேசம் மிக சக்தி வாய்ந்தது. தர்மத்தின் மூலம் சத்தியம். யார் ஒருவர் அதர்ம வழியில் எந்த காரணத்திற்காக வந்திருந்தாலும் அவருடைய சாவு தர்மத்திலால் ஆவது அல்ல. அது மட்டுமல்லாமல் நல்ல தர்ம சிந்தனையோடு பிறந்து சரியான சம்ஸ்காரங்களை செய்த தாங்கள் ஒரு மூர்க்கரை போல தர்மவாதிகளை இப்படி கொன்று கொண்டிருப்பது யாருக்காக? ஒரு மகன் அவன் நன்றாக இருக்க வேண்டும் என்பது நியாயம். அதற்காக எத்தனை ராஜர்களை கொன்று குவித்தால் உங்களுடைய தாகம் அடங்கும்? பாருங்க, இவ்வளவு துஷ்ட கெட்ட மார்க்கத்தில் நீங்களா? உங்களை இந்த இடத்தில் இருந்து என்னால் பார்த்து கொண்டு இருக்க முடியவில்லை துரோணாச்சாரியாரே. இன்னும் சொல்ல போனா, உன்னுடைய பிள்ளை இறந்து கிடக்கிறார். ஆனால் நீங்கள் இன்னும் அந்த உயிர்களை பலி வாங்கி கொண்டிருக்கிறீர்களே, உங்களுக்கு அவ்வளவு உயிரின் வேட்கை இருக்கிறதா? இப்படி ரொம்ப யோசிக்கக்கூடிய வார்த்தைகளை பீமசேனன் பிரயோகித்தான். அது உண்மையாலுமே துரோணாச்சாரனுடைய மனதை தைத்தது. எப்பொழுது பீமசேனன் சொன்னான், ஏன்னா தான் இவ்வளவு உயர்ந்த குடியில் பிறந்து இவ்வளவு ஞானத்தை தெரிந்து தர்மம் தெரிந்து அதர்ம மார்க்கத்தில் இவ்வளவு உயிர்களை நான் பந்தாடி கொண்டிருப்பது தர்மமா என்கின்ற கேள்வி துரோணாச்சாரியாரை தைத்தது. பாருங்க, துரோணாச்சாரியனுடைய சாவினுடைய விதை என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல ரிஷி முனிகள் வானத்திலிருந்து யுத்தத்தை நிறுத்து, உன்னுடைய காலம் முடிந்து விட்டது என்று எச்சரித்தனர். ஒன்று. இரண்டாவது, தர்மராஜன் சொன்னது அதுவும் ஒரு காரணமே, அதுவே முழுமையான காரணம் என்றால் இல்லை. மூன்றாவது, பீமசேனன் அவன் ரதத்தின் அருகில் நின்று கொண்டு துரோணாச்சாரியாருக்கு சொன்ன வார்த்தைகள் நிஜமாக தைத்தவுடன் என்ன நடந்ததுன்னா, துரோணாச்சாரியார் அஸ்திரங்களை எல்லாம் கீழ்விட்டார், அஸ்திர தியாகம் செய்தார். இந்த நேரத்தில் திருஷ்டத்யும்னன் பாருங்க, எப்பொழுது அஸ்திர தியாகம் பண்ணானோ உடனே அவரை ஒரு பெரிய கத்தி எடுத்து துரோணாச்சாரியரை வீழ்த்துவதற்காக வந்து கொண்டிருக்கிறான். அர்ஜுனனோ அங்கிருந்து கூவிக்கொண்டிருக்கிறான், வேண்டாம் திருஷ்டத்யும்னா, வேண்டாம், அவர் நம்ம குரு, எந்த காரியமும் செய்து விடாதே என்று சொல்லிக் கொண்டிருந்தான். இது நடக்கும் பொழுதே துரோணாச்சாரியார் எப்படி அஸ்திரங்களை தியாகம் செய்தாரோ, யோகத்தில் துரோணாச்சாரியார் தன் உயிரை மாய்த்து கொண்டார். துரோணாச்சாரியார், இனி நான் வாழ்ந்தது போதும்,
எப்பொழுது ரிஷிமுனிகள் என்னுடைய காலம் முடிந்துவிட்டது என்று அறிவுறுத்தினாரோ உடனே யோக சக்தியினால் தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டவர் அந்த ஜோதியானது பிரம்மலோகத்தை என்ன சொல்றது சேர்ந்ததை அனைவரும் கண்டனர் என்று எழுதினர். இதற்கு பிறகுதான் திருஷ்டத்யும்னன் அந்த துரோணாச்சாரியனுடைய தலையை கத்தியால் விட்ட அந்த தலையானது கௌரவர் பக்கம் போய்விட திருஷ்டத்யும்னன் துரோணாச்சாரியாரை வெட்டிவிட்டான். இதற்கு காரணம் தர்மம் தான், தர்மராஜன் சொன்ன வார்த்தை தான் அப்படிங்கிறது அந்த கௌரவர் மத்தியில் பேச ஆரம்பித்தது. அனைவரும் ஒரு துக்கத்தில் இருக்கும் பொழுது அங்கிருந்து ஓடி வந்தவன் அஸ்வத்தாமன். என்ன நடந்தது துரியோதனா? எல்லாரும் கலக்கத்தோடு இருக்கிறீர்களே, உன்னுடைய முகம் கூட வாடி இருக்கிறதே என்று அஸ்வத்தாமன் கேட்டதற்கு துரியோதனால் அவனுக்கு பதில் தர முடியாது. கிருபாச்சாரியார் அருகில் வந்து என்ன நடந்தது என்பதனை அஸ்வத்தாமனிடம் கூறத் தொடங்கினார். அதற்கு பிறகு என்ன ஆனது என்பதனை நாளை பெறுகலாம். சர்வம் ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாசா.